எப்பொழுதுமே குறையை மட்டுமே பார்க்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள், எங்களுடைய தலைவர்கள் இப்பொழுது நான் பேசியதை பார்த்துவிட்டாவது எங்கு வாழ்த்த வேண்டுமோ, எங்கு ஒரு நல்ல காரியம் செய்ததை அக்னாலேஜ் பண்ணணுமோ அதெல்லாம் இப்பொழுதாவது செய்வார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ்த்தி பேசும் பொழுது எனக்கு என்னுடைய கட்சியிலிருந்து எந்தவித எதிர்ப்பும் வருவதில்லை. இதை நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எக்ஸாம்பிளா வச்சுக்க முடியுமா? தம்பி அண்ணாமலை இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கும் பொழுதும் சரி, நான் நானாகவே இருக்கிறேன். பாராட்டு தெரிவிக்கிறதா பேசியிருக்கிறீங்க, எப்பொழுதும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும். இன்னைக்கு 80% நிறைவேற்றப்பட்டதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கோரிக்கைகள் ஒன்று, ரொம்ப சந்தோஷம். உண்மையை பேசுவதில் எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இருந்ததில்லை. நீங்கள் என்னுடைய கட்சியின் முன்னோடிகளை பார்த்தீங்கன்னா, வாஜ்பாய் அட்டல்ஜியாக இருக்கட்டும், அத்வானிஜியாக இருக்கட்டும், அவர் முரளி மனோகர் ஜோஷியாக இருக்கட்டும், இப்பொழுது இருக்கும் பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அட்டல்ஜியை பற்றி நான் பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என்று தெரியவில்லை. அட்டல்ஜி அத்வானிஜியை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தவள் நான். இன்றைக்கு நீங்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயா அவர்கள் உடல் நலம் சரியில்லாத பொழுது அவரை வேறொரு நிகழ்ச்சிக்காக சென்னை வந்திருந்த எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரோட வீட்டில் போய் பார்த்து விசாரிச்சு அவரிடம் டெல்லிக்கு என்னிடம் என்னுடைய வீட்டில் தங்குங்கள் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை எங்கள் பிரதமரிடம் இருக்கிறது. அந்த வழி எங்களுக்கு நான் நான் பேசினது பொய் இல்லை. அங்க இதுல நான் தைரியமாக என்னால் என்னுடைய பகுதிவாழ் மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளில் 80% நிறைவேற்றி விட்டேன் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அது இவங்க எனக்கு கோஆபரேஷன் இப்பொழுது இருக்கும் ஆளும் கட்சி அரசு எனக்கு அந்த ஒத்துழைப்பை கொடுக்காவிட்டால் நிச்சயமாக என்னால் செய்திருக்க முடியாது. அதனால அதை ஒத்துக்கிறதுல எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. அதுல எங்க ஒன்னே ஒண்ணுதான் இதிலிருந்து நான் சொல்வது, எனக்கு அப்புறம் பேசியவங்கெல்லாம் கூட டிஎம்கேயோடைய இதை பத்தி எல்லாம் பேசினாங்க. எனக்கு என்னன்னா, எப்பொழுதுமே குறையை மட்டுமே பார்க்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள், எங்களுடைய தலைவர்கள் இப்பொழுது நான் பேசியதை பார்த்துவிட்டாவது எங்கு வாழ்த்த வேண்டுமோ, எங்கு ஒரு நல்ல காரியம் செய்ததை அக்னாலேஜ் பண்ணணுமோ அதெல்லாம் இப்பொழுதாவது செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். எனக்கு ஆரம்பத்திலேருந்தே என்றைக்கு எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நிச்சயமாக இருந்தது. என்னோட ஜோன் 10 நிச்சயமாக நான் அதை சொல்ல வேண்டும். எனக்கு என்னோட ஜோன் 10 200% கம்ஃபர்ட். ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது. என்னால் தைரியமாக அங்கு என்னுடைய குறைகளை பற்றி பேச முடியும். சில வாட்டி நான் இவங்களை அட்வைஸ் கேட்பேன், நான் இதை பற்றி பேசலாமா, வெதை கோயின்சைட்ஸ்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் கவுன்சிலர், அவங்க எல்லாரும் 3வது முறை 4வது முறை கவுன்சிலர்கள். நிச்சயமாக அவர்களுடைய பணியில் தேர்ந்தவர்கள். அதனால இப்ப சில வாட்டி நான் இங்க கூட இவங்க யார்கிட்டயா போய் கேட்பேன், பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நான் இதை பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஸோ எனக்கு இங்கு ஒத்துழைப்பு கிடைத்திருக்கிறது. நான் கேட்ட கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கறத நீங்களாமே பார்க்கலாம். இப்ப இந்த வெஸ்ட்மாம்பரம் ஏரியால முன்னாடி எல்லாம் மழை நீர் வந்துடும் எல்லா இடத்துலயும், வீட்டுக்குள்ளெல்லாம். இந்த முறை ஒரு இடத்தில் கூட மழை நீர் தேங்கவில்லை. இல்ல முடியல, ஸ்டேஷன் ரோடு தலைவர்களோ எல்லாருமே என்ன சொல்றாங்க, 4000 கோடி ரூபாயை கார்பரேஷன் வீணடிச்சிட்டாங்க, கூட 2000 கோடி சேர்த்து 6000 கோடி வீணா போச்சு அப்படின்னு பாஜக மாநில தலைவர்களுக்கு பாஜகவுடைய ஒட்டுமொத்த தலைவர்களும் இப்படிதான் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கேன். நான் அவங்க கிட்டயே சொல்லியிருக்கிறேன். நான் என்னோட வார்டை வச்சுதான் நான் என்னுடைய பாயிண்ட பேச முடியும். நான் மீதி பேர் வார்டுக்கெல்லாம் போய் பார்த்தேன்னா நான் பார்த்ததில்ல. என்னுடைய வார்டுல அது தவறு. நான் தம்பி அண்ணாமலை கிட்டே நான் சொல்லியிருக்கேன், தம்பி என்னோட வார்டுல எல்லாமே நடக்குது. நீங்க இன்னொன்னு பார்க்கணும், இப்ப நான் இந்த கட்சியில இருந்தாலும் இப்போ இதை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ்த்தி பேசும் பொழுது எனக்கு என்னுடைய கட்சியிலிருந்து எந்தவித எதிர்ப்பும் வருவதில்லை.
இதை நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எக்ஸாம்பிளா வச்சுக்க முடியுமா? தம்பி அண்ணாமலை இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கும் பொழுதும் சரி, நான் நானாகவே இருக்கிறேன்.